இப்ப கூட மதியக்கா ஃபோன் பண்ணி ஓம் புருஷன் எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்கறாங்க. இத பத்திலாம் என்கிட்ட நீங்க சொல்றீங்களா என்ன? வேணாம் நித்யா, நாம இத பத்தி நிறைய பேசிட்டோம். எது கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? நடந்தது தானே சொன்னேன். என்ன பேசுற நீ? என்னப்பா இது? பேசிட்டு இருக்கும் போதே கை நீளுது. இதெல்லாம் தப்புப்பா. இல்லப்பா, அவ வேணும்னே சொல்லிட்டு இருக்காப்பா. என்ன பிள்ளைங்க நீங்க? இப்படி எளிய முனையமா சண்டை போட்டுக்கிறதுக்காக தான் இவ்வளவு அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியா நீ? நான் எங்க போய் இவளை கட்டிக்கிறேன் நின்ன? இவளா தானே வந்து நின்னா. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நடந்தா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீ இத பத்தி பேசி ஒன்னும் பெருசுபடுத்திடாத. ஐயோ, நான் அத சொல்லலைங்க. ராஜி, நீ போய் கொஞ்சம் அடுப்புகிட்ட பாரு. சரிம்மா. ஏங்க, அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த அந்யோன்யமா இல்லாத மாதிரி பேசிக்கிறாங்க. அதுதாங்க எனக்கு பயமா இருக்கு. சரி, அத போய் நாம எப்படி பேச முடியும்? யோசி. டேப்லெட்ஸை போகிற வழியிலே வாங்கிக்கலாமா? வழக்கமா வாங்குற கடையிலே போய் வாங்கிக்கலாம். நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் மதி. ஏன்? இல்லை, வயிற்றுல குழந்தை இருக்கிறப்போ நீ பாட்டுக்கு எதையும் யோசிக்காம மருந்து குடிச்சிட்ட. என்னாகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா டாக்டர் அம்மா குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு நிம்மதியா இருந்துச்சு. இப்ப இருக்கிற மாதிரி அன்னைக்கு மனசு பக்குவமா இல்ல சூர்யா. இருந்திருந்தா அந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணிருக்கவே மாட்டேன். வாழவே முடியாதுங்கிற பயம் அதான். இப்ப அப்படி இல்ல. எது வந்தாலும் சமாளிச்சுக்க முடியுங்கிற தைரியம் மனசுக்குள்ள இருக்கு. மதி, என்னாச்சு மதி? இல்ல, இந்த பியூட்டி பார்லர்ல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்க்கலாமா? வேலையா? யாரையுமே தெரியாம எப்படி மதி? வேலை தானே கேட்க போறோம். இருந்தா இருக்குன்னு சொல்ல போறாங்க, இல்லனா இல்ல, அவ்வளவுதானே. வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல மதி, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். Welcome madam. Facial bleach, hair straightening, hair trimming. What you want to do? இல்ல, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். சரி. இப்போ வீட்ல சும்மா தான் இருக்கேன். இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? எங்க மேடம் வெளியே போயிருக்காங்க. அவங்க கிட்ட தான் இத பத்தி நீங்க பேசணும். வேணும்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. அவங்க வந்ததும் நான் சொல்றேன். சூர்யா, அம்மா நம்பர் சொல்லு. 9962304285. எங்க ஆள் தேவைன்னு எங்க மேம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அத பத்தி அவங்க தான் டிசைட் பண்ணணும். உங்க நம்பரை நான் அவங்க வந்ததும் கொடுக்கறேன். சரியா? தேங்க்ஸ் மேடம். நாங்க வரோம். சரி. வா. அறிவுக்கிட்ட முண்டும் எங்க போச்சுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு எங்கேயாவது பார்த்தோம்னா அப்புறம் இருக்கு. சித்ரா, சித்ரா, என்ன சித்ரா? என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க? ஏய், எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? எங்க போய் தொலைஞ்ச நீ? உனக்காக நான் ரீசார்ஜ் கடையில எத்தனை நாள் தவமா இருந்திருக்கேன். நீ தவமா இருந்தியோ சாவமா இருந்தியோ அதெல்லாம் விடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சரி, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம். என்னமோ சொந்த வீடு மாதிரி சொல்ற. டுபாக்கூர். இதோ பாரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டை நான் சொந்தமாக்குறேனா இல்லையான்னு பாரு. இதோ சொன்ன காதுல விழுந்தது உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். சித்ரா, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசலாமே. வேணாம் வேணாம், இங்கே பேசலாம். இந்த பாரு சித்ரா, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. அந்த நம்பிக்கையில தான் உன்னை கூப்பிடுறேன். ஐயோ, வந்து தொலை, வா. சொல்லு சித்ரா, என்ன விஷயம்? நீ என்ன லவ் பண்றது உண்மையா? என்ன சித்ரா அது? நான் உயிரோட தான் இருக்கியான்னு கேக்குறேன். பாரு கோபால்,
கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி கேனத்தனமா பேசுறதா நிறுத்திட்டு சீரியஸா பேசு. சரி சொல்லு. என் ஜமீன் மாமாவை தான் உனக்கு தெரியுமே. ஆமா. அவர் பையன் சச்சினும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆ, அப்போ என் நிலைமை? என்ன கோபால் நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. முதல்ல நீ அந்த ரீசார்ஜ் கடையை மாத்து. வேற ஒரு நல்ல இடமா பார்த்து நின்னா 1-2 நாள்ல உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா மாட்டாமல போயிடும். இதோ பாரு கோபால், என் கல்யாணத்துக்கு நீ வரணும், உன் கல்யாணத்துக்கு நான் வரணும். பாக்குற இடங்கள்ல ஹலோ ஹாய்ன்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். அப்போ என் கருப்பு தூக்கி உடப்புல போடு. ஏன் கோபால், நான் எவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கேன், ஏன் என்ன கோவப்படுத்துற? இல்ல, நீ இப்படி ஒரு முடிவை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, சச்சினுக்கும் எனக்கும் சின்ன வயசுலயே நிச்சயம் பண்ணிட்டாங்க. நாங்க பிறந்த உடனே எனக்கு சச்சினும் அவருக்கு நானும் பத்திரமே எழுதிட்டாங்க. அட்டங்கொய்யாலே. அப்போ எங்க ஜமீன்ல ஒரு சின்ன சொத்து பிரச்சனை கோபால். ஆ, இப்ப மறுபடியும் எங்க குடும்பம் ஒண்ணு சேர போகுது. 2 ஜமீன் குடும்பமும் ஒண்ணு சேர்றது உன்னால கெட்டு போணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சினா என் குழந்தைக்கு உன் பேர் வச்சு அது ஜமீன் கோபால் ஆக்குவேன். தயவு செஞ்சு இனிமே என் வழியில குறுக்க வராத. இந்த ரேடியோல புலம்புறது, டிவில ஆடுறது இதெல்லாம் விட்டுட்டு புது மனுஷனா மாறு கோபால். எங்க ஜமீன் மாமா கிட்டயோ சச்சினு கிட்டயோ இனிமே நீ பேசவே கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து உன் மனசுக்குள்ள இருக்க என்ன அழிச்சிடு கோபால். எப்படி சித்ரா? எப்படி நொப்படி என்ன அப்புறம் சிறப்படிதான் பாத்துக்கோ. பாரு கோபால், நீ என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா அப்படி ஒரு சந்தேகமே வேணாம் சித்ரா, அது சத்தியம். உண்மையான காதல் சுயநலம் பார்க்காது கோபால். தியாகம் பண்ற மனசு இல்லைன்னா அதுக்கு பேர் காதலே இல்ல. காதலுக்காக எது வேணா தியாகம் பண்ணலாம். நீ ஏன் காதலியே தியாகம் பண்ணக்கூடாது? என்னோட புது காதலுக்காக நீ ஏன் உன்னோட பழைய காதலை தியாகம் பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு கோபால், அது உனக்கு வேணா? நீ என்ன லவ் பண்ணது நிஜம்னா இனிமே நீ என்ன நினைக்கவே கூடாது. இது நம்ம காதல் மேல சத்தியம். சித்ரா, இதையும் மீறி மறுபடியும் நீ ஏதாவது பண்ண உன் காதல் பொய்ன்னு அர்த்தம். நான் வரேன். எங்க சுத்தினாலும் என்கிட்ட தாண்டி வரணும். சச்சினாம்ல சச்சினு. வா. அம்மா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இல்ல மதி, மாப்பிள்ளை இப்படி நினைச்சு. அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, பாபுவோட உதவியும் வேணாம், வேற யாரோட உதவியும் வேணாம். அதே நகருக்குல்ல, அடமானம் இல்ல, வித்துட்டு கூட கடனை கட்டுற வழிய பாருமா. என்னம்மா நீ ஆத்திரத்துல எதையாவது பேசாத. என்ன இருந்தாலும் நீ மறுபடியும் அந்த மறுபடியும்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதம்மா. மதி ப்ளீஸ்மா. இங்க பாருமா, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனிமே நமக்கு நல்லதுதான் நடக்கும்னு தோணுது. அதுல மொத விஷயம் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஆள் என்னை விட்டு போனது. இன்னைக்கு நானும் சூர்யாவும் ஹாஸ்பிட்டல் போனோம். வர வழியில ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை கேட்டிருக்கேன். கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குமா? மதி, நீ சொல்ற ஒவ்வொன்னையும் ஏதோ கோவத்துலதான் சொல்றேன்னு நினைச்சா நிஜமாவே இறங்கி சேரியம்மா. ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ எந்த முடிவும் எடுக்கல. ரொம்ப நிதானமா யோசிச்சுதாமா சொல்றேன். சரிம்மா, அப்படியே இருந்தாலும் பிரசவத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போலாமே. அம்மா, பியூட்டி பார்லர் வேலைங்கிறது வீட்டுல நான் பாக்குற வேலையை விட ஈஸிதாம்மா. அதனால நீ அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அம்மா, நடராஜ் வந்துட்டான். வந்துட்டனா? என்னப்பா வேலை எப்படி இருந்துச்சு?
பொண்ணு சிரமம் இல்லையே? இல்லம்மா, எந்த சிரமமும் இல்ல. வேலை பிடிச்சிருக்குல்ல? ம், சரிப்பா, போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. வாமா, சாப்பாடு எடுத்து வைக்கலாம். யாருமா வீட்ல? என்னம்மா, பணம் ரெடியா இருக்குல்ல? ஐயா, என்னம்மா இப்பதான் என்னமோ புதுசா விஷயத்தை கேள்விப்படுற மாதிரி முழிக்கிற? சரி சரி, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. இப்படி திடீர்னு நெருக்கடி கொடுத்தா எப்படிங்க? இதுதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். ஏமா, பணம் தரேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இவங்க வந்து உங்களை பார்த்தப்போ தவணை கேட்டிருக்கீங்க, இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பொம்பளை ரவுடிய வச்சு மிரட்டி இருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சு நான் வந்து உங்களுக்கு தவணை கொடுத்ததும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்கள்ட்ட போய் கேக்குறீங்க, நயா பைசா கூட தர முடியாது, உங்களால ஆனதை பாத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னம்மா இங்க நின்று வாயை பார்த்துட்டு இருக்க? போய் பணத்தை எடுத்துட்டு வாமா. அண்ணே, எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு போயிருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேண்ணே. என்னய்யா, என்ன பார்த்து நக்கல் பண்றியா? நான் இப்ப பணம் வேணுங்கிற, நீ இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்கங்கிற. உனக்கு என்ன மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம்? என்னவோ போன போகுதுன்னு இறக்கப்பட்டா நக்கல் பேச்சு பேசுற. ஏங்க, இருந்தா தர மாட்டோமா? இனிமே வச்சுக்கிட்டே தராத மாதிரி பேசுறீங்க. என்ன தம்பி, குரல வசத்துற? ஐயோ, எந்த பிரச்சனையும் வேண்டாங்க. என் பொண்ணோட நகை இருக்கு, அதை அடமானம் வச்சு நான் உடனே பணத்தை கொடுத்துறேன். மொத்தமா தானே? அடமானம் வச்சா ஒரு 2 லட்சம் வரும். அதை இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. அந்த கதையே வேணாம், மொத்தமா கொடுத்துட்டு மறு வேலையை பாருங்க. இப்படி சொன்னா எப்படிங்க? நானும் அதையே தான் கேக்குறேன். இப்ப வரைக்கும் சுத்தமா ஒரு பைசா கூட இல்லன்னா இப்போ 2 லட்சம் இருக்குங்கிற. சத்தியமா அவ்வளவுதாங்க இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நாளைக்கு இங்க வருவேன். மொத்தமா 5 லட்சத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஐயா, ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான். ஐயா, நாளைக்கு வரோம். வாங்க போலாம், வாங்க. என்னம்மா நீங்க பாட்டு மதி நகை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நட்ராஜ். ஆனா மீதி பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்கப்பா? இல்லம்மா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. இப்ப போய் தனியா எதுக்குப்பா? ஐயோ, பயப்படாதீங்கம்மா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். என்னங்க? என்ன? பாப்பா நடராஜ். சித்தப்பா, என்னப்பா திடீர்னு இந்த நேரத்துல? ஒன்னும் இல்ல சித்தப்பா, ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான்ல. நஷ்டஈடா பணம் கேட்டு வீட்டில் வந்து டார்ச்சர் பண்றாங்க. அதான் எனக்குன்னு நீங்க மட்டும் தானே சித்தப்பா இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்டா கிடைக்கணும்னு நம்பி வந்திருக்கேன் சித்தப்பா. சித்தப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்க சித்தப்பா. இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்.
ஏன்பா உங்க அம்மா தானே தப்பு பண்ணினா? பாவம், அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இதோ பாருப்பா, உன் சித்தப்பன் தானே பொறுமையா நிதானமா உன் பிரச்சனைய சொல்லி கேட்டா இல்லைன்னா சொல்ல போறா? எப்படி இல்லைன்னு சொல்லுவாரு? வாரிசு இல்லாத சொத்து பாருங்க, வாரி இறக்க வேண்டியதானே. என் பொண்ணையும் ஆத்தாக்காரி பிரிச்சுட்டா, என் மகனையும் இவனை வச்சு ஏதாவது பண்ண சொல்லிட்டு எனக்கு இவருக்கு விஷம் வச்சிட சொல்லுங்க. அப்புறம் யார் கேட்க போறா? எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுங்க. அவன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வந்திருக்கான். மூத்த மருமகளுக்கு சோத்துக்கு வழி இருக்கோ இல்லையோ, பிரச்சனைக்கு தான் பஞ்சம் இருக்காது. அவங்களுக்கு டெய்லி தான் பிரச்சனை, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், கடவாசிலேயே ஒரு பேங்க கட்டி விட்டுறலாம். அப்ப கூட இவங்க பிரச்சனை தீராது. சித்தி, இந்த ஒரு தடவை தான் சித்தி. ஏன் அதுக்கப்புறம் நோட்டு கிட்ட அடிக்க போறியா என்ன? நல்லா இருக்கிற மனுஷங்களே சம்பாதிக்கிறதுக்கு தனிகணத்தம் போடும்போது நீ வேற ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் எப்ப சம்பாதிச்சு விளங்க போற? ஏய், பணம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதையும் பேசாத. ஐயோடா, பேரனை பத்தி சொன்னதோ ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? என் புருஷன் தான் அந்த கம்பெனிக்கு தீ வச்சாருன்னு சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? தோர, பிள்ளை வந்த காலிலே நின்னுட்டு இருக்கா. என்னான்னு கேட்டு ஏதாவது நல்லது பண்ணி விடப்பா. நான் சொல்றபடி கேக்குறதா இருந்தா பணம் தரத பத்தி யோசிக்கலாம். சொல்லுங்க சித்தி, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். உங்க சித்தப்பா பணம் கொடுத்ததானே நீ கம்பெனி ஆரம்பிச்ச? ஆமா சித்தி. இவர்தான் கம்பெனி எரிச்சாருன்னு உங்க அம்மா சொன்னால. இப்ப நீ என்ன பண்ற? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற. போய் எங்க சித்தப்பா கொடுத்த பணத்துல தான் நான் கம்பெனி ஆரம்பிச்சேன், அது பிடிக்காம எங்க அம்மா தான் அந்த கம்பெனிக்கு தீ வச்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். செய்வியா?